வெல்கம் பேக் டு நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். இன்று மே 25ஆம் தேதி வேர்ல்டு தைராய்டு டே என்று கொண்டாடுகிறார்கள். தைராய்டில் முக்கியமான நோய்கள் வருகிறது. ஒன்று, தைராய்டு சுரப்பி கம்மியாக சுரப்பதினால் வரக்கூடிய வியாதி, அதற்கு ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது, தைராய்டிலிருந்து அதிகமாக சுரக்குமேயானால் அதற்கு ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுவார்கள். அதற்கடுத்து தைராய்டில் வரக்கூடிய கட்டிகள். ஒருவருக்கு தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்குமேயானால் அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உடலிலே ஏற்படுகிறது. முதலிலே தலையில் முடி அதிகமாக உதிரும். இரண்டாவது, தோல் சுருங்கி காணப்படும், தோலானது ட்ரையாக இருக்கும், குரலிலே மாற்றம் வரும், அஸ்கி வாய்ஸ் என்று சொல்லுவோம். அதற்கடுத்தது குடலிலே மலச்சிக்கல் வரும். அதற்கடுத்து உணவு உட்கொள்ளும் பொழுது அஜீரண கோளாறு ஏற்படும். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு தீட்டு அதிகமாக போகும். பிறகு கால் கையெல்லாம் வீங்கிவிடும். அதற்கு பிறகு நகங்களில் எல்லாம் சில விதமான மாற்றங்கள் ஏற்படும். சோர்வாக காணப்படுவார்கள், தூக்கம் சரியாக வராது, சிந்தனை சரியாக வராது, கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கு பதில் உடனடியாக வராமல் கொஞ்சம் லேட்டாக வரும். தைராய்டிலிருந்து சுரக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்தால் அதற்கு பெயர் ஹைப்போதைராய்டிசம் என்று பெயர். தைராய்டு என்பது ஒரு நோயாக கருத வேண்டாம், அது ஒரு குறைபாடு, குறைவாக சுரப்பதினால் வரக்கூடிய நிலைமை. ஆதலால் இந்த குறைபாட்டை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். சரியான சமயத்திலே காலம் தாழ்த்தாமல் மருத்துவரை அணுகுங்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்ல உணவுகளை அருந்துங்கள், உடற்பயிற்சி தினமும் செய்யுங்கள். இதையெல்லாம் மீறி ஒரு மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாகவும் குடும்பத்துடனும் சிரித்து கொண்டாடும் பொழுது தைராய்டு நோய் என்பதே உங்களுடைய ஜெனரேஷனுக்கு இல்லாமல் போய்விடும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைத்தளங்களோடு இணைந்திருங்க. Let us join hands to make the world healthy.